ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 36 சைஸுக்கான ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்தா தான் உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். இந்த ப்ளவுஸை நம்ம எப்போதும் போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம கற்றுக்க போகிறோம். நான் எப்படி தைக்கிறேனோ அதே மெத்தடிலே நீங்களுமே தைச்சிங்க அப்படின்னா நம்மளால் ஃபாஸ்ட்டாக அந்த 3/4 மணி நேரத்துலேயே தைக்கிறதுக்கான சர்வீஸையும் நம்மளால் ஈஸியாக கற்றுக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் நான் எப்படி தைக்கிறேனோ அதே மெத்தடிலே தைச்சாதான் ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம பட்டன் பட்டியை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கழுத்து பீஸை நம்ம வரிசையாக இணைச்சிக்கலாம். இணைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் இணைக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு பகுதிக்கும் என்னென்ன ரூல்ஸில் தைக்கணுமோ அதே மெத்தடு படி தைச்சாதான் நம்மளுக்கு ப்ளவுஸ் கரெக்டான ஃபினிஷிங்கில் கிடைக்கும். இப்போ நூல் பீஸரை கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த 1/4 இன்ச் பீஸர்லேயுமே லைட்டாக பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸ்டார் நெக்குங்கிறனால நம்ம நேர் பீஸில் தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அந்த அகலத்தில் இது போல் மடித்து விட்டுட்டு அந்த மடிப்பிலேயே சென்ட்ரு பகுதியில் தான் நம்ம தையல் போடணும். 1/2 இன்ச்சில் மடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஓரத்துலையும் தைக்காமல் மடிப்பு சைடு ஓரத்துலையும் தைக்காமல் அந்த 1/2 இன்ச் மடித்தோம் இல்லையா, அதோட சென்ட்ரு பகுதியில் தான் நம்ம தையல் போடணும். இப்போ நம்ம டபுள் தையல் தான் போட போகிறோம். அதனால் கழுத்து பீஸோட அகலம் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ கழுத்து பீஸ் தச்சு முடிச்சிட்டோம். அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெல்ட்டு பட்டி தான் நம்ம தைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பெல்ட்டு பட்டியில் உயரமான பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பகுதி நோக்கி வர்ற மாதிரி கரெக்டாக சேமாக வச்சுட்டு இந்த மாதிரி அம்புக்குறி போட்டு அடையாளப்படுத்திக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக சேமாக இருக்கும். ஒன் சைடு பட்டியை கரெக்டாக வச்சுட்டு இன்னொரு சைடு பட்டியை மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மிஸ்டேக் வந்துடும். 2 பட்டியுமே கரெக்டாக சேமாக வைக்கணும். ஓகேங்களா? மேலே பார்த்தீங்கன்னா நம்ம 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். மெயின் கிளாத்து அதில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து தான் வைக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உள்ளேயும் நல்ல பக்கம் வர்ற மாதிரி மேலே கெட்ட பக்கம் வர்ற மாதிரியும் வச்சுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய துணி லைனிங் கிளாத், மேலே இருக்கக்கூடிய துணி மெயின் கிளாத். ஓகேங்களா? இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உயரமான பகுதி சென்ட்ரு பகுதி நோக்கி வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ 3 துணியையுமே சேர்த்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக 1/2 இன்ச் பிசுறு விட்டு தான் நேராக நம்ம தையல் போடணும். துணியை மாற்றிடக்கூடாது. 2யுமே கரெக்டாக சேமாக வச்சுக்கணும். மாற்றிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மிஸ்டேக் வந்துடும். இது போல் 3 துணியையுமே சேர்த்து வச்சு நேராக நம்ம 1/2 இன்ச் பிசுறு விட்டுட்டு நேராக தையல் போட்டுக்கலாம்.